என்னதான் பிரச்சனை இருந்தாலும் நீரடித்து நீர் விலகுவதில்லை. ஒரு தாய் பிள்ளை ஒரே ரத்தம். அது அவங்க அப்படி தான் இருப்பாங்க. சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் பிரிஞ்சு போனால் 2 பேருமே அவுட்டுன்னு தெரியும். சேர்ந்து நின்னாலே அவங்களுக்கு கஷ்டம், பிரிஞ்சு போனால் அவ்வளவுதான். அதனால் பிரிஞ்சு போக மாட்டாங்க. இதுதான் நான் இபிஎஸ் ஓபிஎஸ்க்கும் நான் சொன்னேன். யுனைடெட் தே மே வின், டிவைடட் தே வில் ஃபால். விழுந்துட்டாங்கல்ல, ஒரு சீட்டு கூட வரல பாருங்க. அதான் அப்பவே சொன்னேன். அதே மாதிரி தான் இவங்களுக்கும். யுனைடெட் தே மே வின், டிவைடட் தே வில் ஃபால். அதனால விழ மாட்டாங்க தெரியும். இதில் அவங்க அடுத்த கட்ட அரசியல் பேரத்துக்கு பயன்படுத்துவாங்க. இந்த பெரும் கூட்டத்தையும் விக்கிரவாண்டியில் டாக்டர் ராமதாஸுக்கு பலத்தை கண்டு பயந்து 3வது பேருமோன்னு எடப்பாடி பழனிசாமி அச்சத்தில் போனதையும், அவங்க நடிகர் விஜய் போலரைசேஷனுக்கு பயந்து துண்டக்கான துணியக்கானன்னு ஓடினதுலையும், தென் எடப்பாடி வந்து அங்கே சீமான் 2வது வரட்டு, சீமான் எமர்ஜ் ஆகட்டுன்னு அவங்க எடப்பாடிக்க போராட்டம் சபாநாயகருக்கு எதிரான போராட்டத்தை ராவணனும் இடும்பாவனும் கார்த்திக்கும் போய் பாராட்டி பேசியும் அங்கே சீமானுக்கு வந்து 1% வாக்கு தான் கூடிச்சு. விஜயும் வெத்து வேட்டு செல்லாத நோட்டுன்னு விஜய் நிரூபிக்கப்பட்ட இடம் விக்கிரவாண்டி. இதை ரொம்ப கரெக்டாக பார்க்கணும். நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. விஜய் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் போது கள்ளக்குறிச்சி சாராய சபை பார்க்க வந்தாரா? வந்தாரு. விஜய்க்கு ஆட்கள் எல்லாம் நோட்டா ஓட்டு கூடிரும், விஜய்க்கு 1 கோடி ஓட்டு இருக்கு, விக்கிரவாண்டியில் 50,000 60,000 ஓட்டு இருக்கு, அந்த ஓட்டெல்லாம் நோட்டாவுக்கு விழுந்து நோட்டாவே ஜெயித்தாலும் ஜெயித்திரும்னு முட்டாள்தனமா சமூக வலைத்தளங்களை எழுதுனாங்களா இல்லையா? ஆனந்த் ஒரு சுகமான உள்ளாடை.